சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆவணி மாசத்துல மீனராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்து போன ஆடி மாதம் உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கறத கொடுத்திருக்கும். முடிவுகளை எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கறத கொடுத்திருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களால தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கவே முடியாது. நிறைய மைண்ட் பிரஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்க திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கூட திருமணத்தை முடிக்கலாமா வேண்டாமா, இந்த வாரம் நமக்கு சரியா வருமா வராதா, ஏற்கனவே நமக்கு தலைக்கு மேல பிரச்சனைகளும் தலைக்கு மேல செலவுகளும் வந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல இந்த செலவுகளை வேற இழுத்து வைக்கணுமா, இந்த மாதிரியான குழப்பங்கள் அப்படிங்கிறது கடந்த ஆடி மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். போதா குறைக்கு நீங்களே பயந்து போற மாதிரி ஒரு சில செலவுகளும் கடந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த விரையச்சனி பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு வருமானத்துக்கு மீறிய செலவுகள் தான் கொடுத்துக்கிட்டே வருது. இதனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதும் கண்டிப்பா ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னதான் நீங்க சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தேவையில்லாத விரை செலவுகளை இழுத்து வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா விரை செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வாகனங்களை வச்சு நீங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா போய்கிட்டு இருக்கிற உங்களோட தொழில அடிக்கடி வாகன பழுது அப்படிங்கிறது ஏற்படும். அது மூலமா நிறைய செலவுகள் அப்படிங்கிறத சந்திப்பீங்க. சொந்த தொழில் அல்லது பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பணம் உங்களோட கைகளுக்கு வந்து சேர்றதுல நிறைய தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரியான நேரத்துல பணம் உங்க கைகளுக்கு வந்து சேராது. தொழிலை தொடர்ந்து நடத்துறதுக்கோ அல்லது தொழிலை ரொட்டேஷன் பண்றதுக்கோ கூட பணம் இல்லாம கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அதுவே உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, 30 நாளும் உழைப்பீங்க. ஆனா உழைக்கிற பணத்தை கையில வாங்கின அடுத்த நொடியே பணம் எந்த பக்கம் போகுதுன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு விரைய செலவுகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உழைச்சி கடன் அடைச்சுக்கிட்டே இருப்பீங்க, கடனுக்கான வட்டிகளையும் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வந்திருக்காது. தொடர்ந்து கடன்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். கடன்கள் மட்டும்தான் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். பணம் உங்களுக்கு ரொட்டேஷனே ஆயிருக்காது. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா சமீப காலத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்ல ஆரம்பிச்சு ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் வரைக்கும் இந்த விரையச்சனி காலத்துல கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு திடீர் விபத்துக்கள் ஏற்பட்டு அந்த விபத்துக்கள் மூலமா நீங்க மொத்தமா முடங்கி போகக்கூடிய ஒரு சூழலையும் இந்த விரையச்சனி ஏற்படுத்தி விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே மீனராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விரையச்சனி முதல்ல உங்களோட குடும்ப வாழ்க்கையில தான் குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கும். உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம மன வருத்தம் அப்படிங்கறத ஏற்படுத்தி விட்டுருக்கும். பணம் சம்பந்தமான நெருக்கடியை குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்தி அது மூலமா பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். நீங்க எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலும் உங்க வாழ்க்கை துணையை அளவுக்கு அதிகமா நேசிச்சாலும் அவங்க உங்களை புரிஞ்சுக்காத மாதிரி ஒரு சூழலை இந்த விரையச்சனி ஏற்படுத்தி விட்டுருக்கும். உங்க மேல அவங்க அக்கறை காட்டாத ஒரு சூழலையும் இந்த விரையச்சனி ஏற்படுத்தி விட்டுருக்கும். அதுலயும் முக்கியமா ஒரு சில மீனராசி பெண்கள் இந்த விரையச்சனி காலத்துல உங்களோட குடும்ப வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ரொம்ப பெரிய அளவிலான இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலமா வம்பு வழக்குகளையும் நீதிமன்ற வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை கூட இந்த விரையச்சனி ஏற்படுத்தி விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த 3 வருஷங்களா எந்த ஒரு நிம்மதியோ அல்லது மன மகிழ்ச்சியோ இல்லாத ஒரு நரக வாழ்க்கையை தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மீனராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு யோகமான மாதமா இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா கடந்த ஆடி மாதம் முழுக்கவே வக்ரகதியில பயணிச்சுட்டு வந்த புதன் பகவான் இந்த ஆவணி மாசத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார்.
மீனராசிக்கு 4வது வீட்டு அதிபதியாகவும் களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் நேர்கதியில பயணம் பண்றாரு அப்படின்னாலே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு சிக்கலான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட புத்தியும் மனசும் ஒன்னா இணைஞ்சி கச்சிதமா செயல்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கடந்த காலங்கள்ல உங்களுக்கு மனசளவுல இருந்துட்டு வந்த குழப்பங்கள், நெருக்கடிகள் எல்லாமே இந்த ஆவணி மாசத்துல முழுமையா விலகும். ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் இந்த விஷயம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு துணிச்சலா சொல்லக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கும். இதனால முக்கியமான நெருக்கடியான பிரச்சனைகள்ல கூட நீங்க வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு அதிரடியான முடிவுகளை இந்த ஆவணி மாசத்துல எடுப்பீங்க. அப்படி நீங்க அதிரடியா எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் 100% உங்களோட வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த ஆவணி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ண போறார். இந்த 6வது வீடு அப்படிங்கிறது உங்களோட கடன்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு வரக்கூடிய பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களையும் பாதிப்புகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உங்களோட எதிரிகளையும் துரோகிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமரும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்ல இருந்து அற்புதமான ஒரு விடுதலையை சூரிய பகவான் கொடுப்பார். கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை குறைச்சி உங்களோட கைகள்ல ஓரளவுக்கு பணம் புழங்கக்கூடிய ஒரு சூழலையும் சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்துட்டு வரக்கூடிய பண நெருக்கடிகள் எல்லாமே இந்த ஆவணி மாசத்துல முழுமையா விலகும். நீங்க மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு தொழில்ல திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் திடீர் லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் கூட இந்த ஆவணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாசத்தை பார்த்து பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். தொழில இருந்துட்டு வரக்கூடிய பண நெருக்கடிகளும் எதிர்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை மாற்றத்துக்கான அறிகுறிகள் தெரியக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலை நமக்கு பிடிக்கல, நம்ம வேற ஏதாவது பெட்டரா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆவணி மாசத்துல நீங்க தாராளமா வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப இருக்கிற வேலையை விட வேற ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அந்த வேலைகளை நீங்க தாராளமா ஏத்துக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களா இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த ஆவணி மாசத்துல நல்ல விதமான மாற்றங்களை சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில கேது பகவான் இருந்தாலும் சுக்கிர பகவானும் இந்த ஆவணி மாசத்துல களத்திர ஸ்தானத்துக்கு வந்துருவார் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல இருக்காது. குடும்ப வாழ்க்கையில புதுசா சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும் இந்த ஆவணி மாசத்துல வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஈகோ அப்படிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். நீ பெருசா நான் பெருசா, நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன், நீ சொல்றதை நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துலயும் கண்டிப்பா இருக்காது. இதனால மீனராசியில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கணும், நீங்க செய்யற காரியங்கள்ல உங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி இல்லாத ஒரு மாதமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், ஊடல்கள் கூடல்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.